கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 13:9, 2 Corinthians 13:9. நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். என்ன, நாங்க பலவீனரும் நீங்க பலமுள்ளவர்களாய் இருக்கணும். எப்படி? ஏன்னா நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது நீங்கள் பலமாக இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் என்ன ஜெபம் பண்ணுறோம்? நீங்கள் எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் நற்சீர் பொருந்தியவங்களாக இருக்கணும். இப்போ இந்த 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவினர். என்ன, நாங்கள் உங்களை விட எங்களை குறைவாக தான் மதிப்பித்து கொள்கிறோம். நாங்கள் உங்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக எண்ணலை. ஏன்னா இது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வருஷம் சொல்லும்போது, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதைத்தான் முதல்ல சொன்னார். என்ன, எங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் ஒரு பலமுள்ளவர்களாய் இருந்து நீங்கள் ஒரு சீர் பொருந்தினவர்களாய் வர வேண்டுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இதை 1வது கடிதத்தில் எழுதுகிறாரு, 2வது கடிதத்தில் எழுதுகிறாரு. இது முடிக்கும் போதும் பாருங்களேன், 11வது வசனம் பாருங்களேன், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்க. எப்படி? நீங்கள் சந்தோஷமாயிருங்க. என்ன பண்ணுங்க? நற்சீர் பொருந்துங்கள், நீங்கள் பூரணம் அடையுங்க, நீங்கள் முழுமை பெறுங்க, ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்போ என்ன, எங்களுடைய மன விருப்பம், எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஜெபமெல்லாம் என்ன, நீங்கள் இப்படி சீர் பொருந்தினவர்களாய் வரணும். தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். எப்படி? நீங்கள் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆசை. அதற்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ என்ன, நீங்கள் நாங்கள் பலவீனர்கள் போல காணப்பட்டாலும் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் நற்சீர் பொருந்தியவர்களாய் ஒரு முழுமை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம். நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு நான் முழுமையாக விசுவாசித்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நற்சீர் என்று சொல்ல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கம்ப்ளீட், அதாவது ஒரு முழுமை பெறக்கூடியதா, இல்லை ஒரு பூரணம் அடையக்கூடியதாய், எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா விதத்திலும் ஒரு பூரண சற்குணராய் இருக்கும்படியாக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் என்னுடைய ஜெபம் என்று சொல்லக்கூடியது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? மற்றவங்க எல்லா விதத்துலேயும் நற்சீர் பொருந்தக்கூடிய நல்ல கிறிஸ்தவனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பம் இருக்கா? இல்லை இன்னொருத்தவங்க உங்களை காட்டிலும் ஒரு பலமுள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாறும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களை காட்டிலும் ஒருத்தவங்களை நல்ல உயர்வாக பேசும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா, பொறாமை வருதா, கோபம் வருதா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவத்தில் இது ஒரு பெரிய ஒரு பலவீனமாக இருக்கிறத பார்க்குறோமா? அநேகர் மற்றவர்களை தரம் தாழ்த்தி பேசுவதற்கு, மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்காங்க. ஆனால் மற்றவங்களை சந்தோஷமாக உற்சாகப்படுத்தி அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில் வரும்போது நம்ம சந்தோஷப்படுறோமா? இப்போ நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாம்சமான முறையில் உங்கள் பிள்ளை உங்களை காட்டிலும் நல்லா பண்ணுனா உங்களுக்கு சந்தோஷமா? நிச்சயமாக. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன, நம்மளை காட்டிலும் நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், நம்மளை காட்டிலும் நம்ம பிள்ளை நல்லா வசதியாக இருக்கணும், நம்மளை காட்டிலும் நம்ம பிள்ளை நல்லா எல்லா காரியம் செய்யணுங்கிறது எல்லா தாய் தகப்பனுடைய விருப்பம். அதுதான் ஆசை. அதே ஆசை, அதே விருப்பம், அதே வாஞ்சை ஏன் ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலே வர்றதில்லை? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஒரு சபையில் உள்ள ஒரு ஊழியன் தன்னுடைய பிள்ளை நல்லா வரணும்னு நினைக்கிறானே, அதே மாதிரி தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் தன்னை காட்டிலும் பெருசாக வரும்போது ஏன் உங்களுக்கு போட்டி வருது? ஏன் உங்களுக்கு பொறாமை வருது? சரி, போதகரை விடுங்க, உங்களை வாங்க, உங்ககிட்ட வாங்க. உங்களை காட்டிலும் நீங்கள் ஒருத்தவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறீங்க. உங்களை காட்டிலும் நீங்கள் வழி நடத்துகிறவங்க இன்னும் விசுவாசத்தில் பலப்பட்டவங்களாகவும் இன்னும் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்கிறவங்களாக வரும்போது உங்களுக்கு
பெருமை வருதா, இல்லை பொறாமை வருதா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன வருது, அதைப்படி அவன் என்னையை காட்டிலும் நான் தானே அவனை வழி நடத்தினேன், அவன் சின்ன பையன், எனக்கு தெரிஞ்ச பையன், இப்படித்தானே சொல்கிறோம். எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? சிந்திச்சு பாருங்கள். நான் அதனால தான் எங்களுடைய சபையில் நான் அடிக்க ஒரு முறை சொல்வது உண்டு, என்னையை காட்டிலும் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் அழகாக அற்புதமாக ஊழியம் செய்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு சொல்லுவேன். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அப்படித்தான் விரும்புகிறாரு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தி இருக்கிறார். வல்லபிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை கேட்டு நற்சீர் பொருந்தியவர்களாய் இவர்கள் தங்களை வாழ்க்கையில் கிறிஸ்துவை போல மாறி வரக்கூடிய காரியத்தை கேட்டு என்னுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய காரியத்தில் என்னை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நாளைக்கு காலையில் தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.